என்ன முத்த வைத்தியமா? வலி போயிடுச்சு இல்ல? ஏய், நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். வலி போயிடுச்சான்னு தானே கேட்டேன். கோயிலுக்கு வந்திருக்கோம் எனக்கு தெரியாது. போயிடுச்சு, நீ போய் சொல்லி எடு. அப்புறம் திரும்ப முள்ளு குத்துறா கூப்பிடு. ஏன் திரும்ப திரும்ப எனக்கு என்ன முள்ளு குத்தணுமா? இல்ல வைத்தியம் பண்ணலாம் தான். வைத்தியமெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் என்னாச்சு? ஏய் கதிர், கதிர் என்னாச்சு? முள்ளு குத்திருச்சு. எங்க காட்டு. ரத்தம் எதுவும் வரலையே. என் ரத்தம் வந்தாதான் பாப்பியா? தான் குத்திருச்சுன்னு சொல்றேன்ல. போய் சொல்றியா? அப்படியாவது நான் கொடுத்தத திருப்பி கொடுப்பேன்னு பார்த்தா ஏமாத்திரியே. ஒழுங்கா சொல்லிய பொறுக்குடா. அங்க அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்க போய் பொங்கல் வைக்க வேண்டாமா? ஆமா ஆமா, லேட்டா போனா நம்மள பொங்கிடுவாங்க. தெரியுதுல்ல? டேய் கதிரு, தானா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ எடுத்த வரைக்கும் போதும், சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. எடு எடு, வா வா வா, சீக்கிரம் வா. பொங்கல் வைக்கணும்ல, நேரமாச்சுல. வாங்க வாங்க. தானா சீக்கிரம் வா. ஜானகி, நான் ஏதாவது வந்து செய்யட்டுமாமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்க கொஞ்சம் நிழல்ல உட்காருங்க. இதோ கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், நான் பாத்துக்கிறேன். பாருங்க. கருப்பா, நல்ல வேலை, காப்பாத்தி விட்டுட்டேன். முழுசா பொட்டி இருந்தா அபசகுணம் ஆயிருக்கும். முதல் தடவையே கருப்பன் காது குத்துற சடங்க வைக்க கூடாதுன்னு உத்தரவு கொடுத்தாங்க. அவன் உத்தரவையே பரிசீலனை பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளாயிட்டீங்களோ? கருப்பா, நான் பண்ணது தப்புனா என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. இதனால இந்த விசேஷத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. பெரியம்மா, ஆ என்னாச்சு? ஒண்ணுல. என்னம்மா, பொங்க பானை சாஞ்சதை நினைச்சு கவலைப்படுறியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியம்மா, உங்க நல்ல மனசுக்கு உங்க மனசு போலயே பால் பொங்கும் பாருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும், சரியா? ஐயோ, அவனே தள்ளாடிக்கிட்டு வரான். அதனாலதானே சிவா வேண்டான்னு சொல்றான். நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பார்வதி. இங்க பாருங்க, எங்க அண்ணன் தள்ளாடிட்டு வராரோ இல்ல தவழ்ந்துட்டு வராரோ, அவர் தான் என் பையனுக்கு தாய் மாமன். அவர் மடியில உட்கார வச்சுதான் என் பையனுக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். ஏய், உண்மையிலேயே கேக்குறேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இவ்வளவு பெரிய சபையில எப்படி ஒரு குடிகாரனா உட்கார வைக்க முடியும்? யார பாத்துறா குடிகாரன்னா? ஏப்பா, குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாம பின்ன குலசாமி நான் சொல்லுவாங்க? மாப்ள, வார்த்தை வேற மாதிரி போதே பாருமா. என்ன பண்ணுவ? பின்ன நீ இருக்கிற நிலைமைக்கு வேற எப்படி பேசுவாங்களாம்? குடிகார பையன். அண்ணா, இவங்கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை கடத்த வேணாம் அண்ணா. கதிரை பேசாம உட்கார சொல்லுங்கண்ணா, இவெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். என்னங்க சும்மா கதிர் கதிர்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவன் என்ன என் அண்ணன் அளவுக்கு முறை செஞ்சுட்டானா என்ன? அவன் எடுத்துட்டு வந்தது ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன கடுக்கன், அவ்வளவுதான்.
அம்மா, 2 பவுனுமா, 2 பவுன் செயின் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டுமா என் மருமவனுக்கு 1 பவுன்ல கடுகன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ ஏன் மருமகன் குடிச்சிருந்தா முறை மாறிடுமா? யார் அந்த கதிர? யார் அவன்? ஏய் இங்க பாரா, என் மாப்பிளைய பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், நான் என்ன பண்ணுவேன்? அமைதியா இரு. ஆ, என்ன பண்ணுவ? தங்கச்சி புருஷாச்சு பாக்குறேன் மவனை இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? மவனை என்ன பண்ணுவேன்? டேய் மனோகர் சொல்றது கேளு. பேசிட்டே போறான். என்ன பண்ற? டேய் நம்ம பொண்ணு வாழ்ற இடம்டா அது. கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இரு. பேசாம இருப்பா நீ. நல்ல விஷயத்துக்காக தானே வந்திருக்கீங்க. என்னப்பா இதெல்லாம்? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அம்மா அது அவங்களுக்கு தெரியல இல்லம்மா. டேய் மனோகர், காலையிலேயே சொன்னேன்ல, சொன்னா கேக்குறியாடா? கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஐயோ அம்மா, நீ என்னம்மா அண்ணனை கத்திட்டு இருக்க? இங்க பாருங்க, நம்ம புள்ளையோட ஃபங்க்ஷன்ல பிரச்சனை பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஓ இது நான் பிரச்சனை பண்றேனா? சும்மா எங்க அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ நீங்க முதல்ல அமைதியா இருங்க. பார்வதி, நீ வேற எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்க? ஏங்க, எனக்காக என் தங்கச்சி பேசுறா, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆ? ஏய் என்னடா பேசிட்டே இருக்க? போயிட்டே இருக்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய்,